السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا: وإنك لعلى خلق عظيم. عن عائشة رضي الله عنها أنها قالت: كان النبي صلى الله عليه وسلم أشد حياء من العذراء في خدرها، وكان إذا كره شيئا عرفناه في وجهه. رواه الترمذي. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அருளாக, ரஹ்மத்தாக, எல்லா விதமான ஹைராத்துகளையும் நலவுகளையும் இந்த பூமிக்கு சுமந்து வந்த ஒரு உன்னதமான கண்ணியமான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சீரத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சீராவை, அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை நாம் ஞாபகமூட்டுவதன் மூலம், படிப்பதன் மூலம் எங்களது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவார். குறிப்பாக இப்படியாப்பட்ட மஜ்லிஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் அடிக்கடி மொழியப்படும். இவ்வாறான மஜ்லிஸ்களில் மாத்திரமல்லாமல் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடமை, ஒரே ஒரு பிரதிய உபகாரம் ஒன்றே ஒன்று தான் இருக்கின்றது. அது அன்னாருடைய பெயரை கேட்கும் பொழுது நாங்கள் ஸலவாத் சொல்வது மாத்திரம்தான். அது அல்லாத வேறு எந்த கடமையும் எங்களுக்கு இல்லை. அதில் ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ரகிம அன்ஃபு ரஜுலின் துகிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய. யாரிடத்தில் எனது பெயர் சொல்லப்பட்டு, எனது பெயர் ஞாபகப்படுத்தப்பட்டு அவர் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தோடு மிகவும் இரக்கமானவர்கள். இந்த உம்மத்திற்காக வேண்டி எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ கஷ்டங்களை சுமந்தவர்கள். அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்வதாக இருந்தால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை என்னாலும் உங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். ஹைர், இன்றைய எங்களது வகுப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நற்குணத்தை பூர்த்தி செய்ய வந்தவர்கள். நற்குணத்தால் இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும், நற்குணத்தின் மூலமாக இந்த மார்க்கம் அழகானது என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்தவர்கள். அதிலும் விசேஷமாக நற்குணங்களிலெல்லாம் தலையாய ஒரு நல்ல ஒரு குணமாக இருக்கக்கூடிய வெட்கம் அவர்களில் எப்படி இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்க சுபாவம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இன்றைய இந்த மஜ்லிஸில் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். அன்பானவர்களே, வெட்கம் என்று சொல்லும் பொழுது, வெட்கம் என்றால் அவருடைய வரைவிலக்கணம் என்ன? உலமாக்கள் சொல்கின்றார்கள், வெட்கம் என்று சொன்னால் ஹுலுகுன் யபஅஸு ஸாஹிபஹு அலா இஜ்தினாபில் கபீஹ். வெட்கம் என்று சொன்னால் அந்த வெட்கம் இருக்கக்கூடிய மனிதருக்கு மோசமான, அதாவது மனசு வெறுக்கக்கூடிய விடயங்கள் செய்வதை விட்டும் தடுக்கக்கூடியது தான் வெட்கம். பாவம் அல்ல, பாவத்தை தடுக்கக்கூடியதல்ல, மாறாக மனது வெறுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று, அவருக்கு யாராவது ஏதாவது ஒன்று நினைத்து விடுவாரோ என்று பிறரல்ல, தனது மனது வெறுக்கக்கூடிய ஒன்றை அவர் செய்யாமல் யார் விட்டு விடுவாரோ அவரிடத்தில் வெட்கம் இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் என்பதாக உலமாக்கள் வெட்கத்துடைய தாரீஃபை, வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வெட்கத்தை உலமாக்கள் 4 வகையாக பேசியிருக்கின்றார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஷமாயிலு திர்மிதியிலே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை பற்றி பேசக்கூடிய பாடத்திலே, பாபு மா ஜாஅ ஃபி ஹயாஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்கத்தை பற்றி பேசும் பொழுது 2 ஹதீஸ்களை மிக பிரதானமாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் வெட்கம் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும் என்பதை எல்லாம் பேசியிருக்கின்றார்கள். வெட்கம் 4 வகையாக உலமாக்கள் பிரித்து பேசியிருக்கின்றார்கள். முதலாவது வெட்கம் ஹயா உல் கரம், அதாவது பிறரை மதித்து
நான் ஒரு மஜ்லிஸில் இருக்கின்றேன், என்னுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், தோழர்கள் இருக்கின்றார்கள், அந்த இடத்தில் அவர்களை மதித்து எனது வெட்க சுபாவத்துடன் நான் நடந்து கொள்வது, அவர்களது மனது நொந்து விடுமோ என்ற அச்சத்துடன் பயத்துடன் நடந்து கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். திருமணம் முடித்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலீமாவுக்காக வேண்டி சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். சஹாபாக்கள் வருகின்றார்கள். வந்து வளமையாக எங்களில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான், நாங்கள் ஒரு இடத்திற்கு ஒரு சாப்பாட்டிற்கு சென்றால் சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் அமர்ந்து அந்த இடத்தில் உட்கார்ந்து கதைத்து கொண்டிருப்பது வளமை மனிதனுடைய. அதே அடிப்படையில் சஹாபாக்களும் நபி அவர்களுடைய சாப்பாட்டுக்கு பின்னால், அந்த வலீமா விருந்துக்கு பின்னால் உட்கார்ந்து கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால். ஆனால் அவர்கள் அங்கு இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் ஒன்றும் சொல்லிக்கொள்ள முடியாது என்ற அவர்களுடைய மனது நொந்து விடுமோ என்று அவர்கள் அந்த தோழர்களுடைய மரியாதையை கௌரவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் வெட்கப்படுகின்றார்கள் இதனை சொல்வதற்கு. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஆயத்திறக்கின்றான். சூரத்துல் அஹ்ஸாபிலே வரக்கூடிய ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூதன் நபிய்யி இல்லா அய்யுதன லக்கும், நபியுடைய வீடுகளுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் உங்களுக்கு அனுமதி இருக்க வேண்டும். லா ததுகுலு புயூதன் நபிய்யி இல்லா அய்யுதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இனாஹ் வலாக்கின் இதா துஈதும் ஃபதுகுலு, என்றாலும் நீங்கள் உங்களுக்கு அழைப்பு வந்தால் நீங்கள் அந்த வீடுகளுக்கு செல்லுங்கள். ஃபைதா தஇம்தும் ஃபந்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த இடத்திலிருந்து வந்து விடுங்கள். வலா முஸ்தனிஸீன லிஹதீஸ், நீங்கள் ஒருவருக்கொருவர் கதைத்து கொண்டு, நாங்கள் பொதுவாக ஒரு இடத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு போனால் சாப்பிட்டு உட்கார்ந்து கதைச்சி கொண்டிருப்போமே, அப்படி நீங்கள் கதைச்சி கொண்டிருக்க வேண்டாம். இன்னதாலிக்கும் கான யுர்தின் நபிய, நீங்கள் அப்படி உட்கார்ந்து கதைச்சி கொண்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சங்கடமாக இருக்குது. ஃபயஸ்தஹீ மின்கும், நபி அவர்கள் உங்களை பார்த்து வெட்கப்படுகின்றார்கள் உங்களிடத்தில் இந்த விடயத்தை சொல்வதற்கு. எனது வீடு தேடி வந்த ஒரு மனிதர், அவர் சாப்பாட்டுக்காகவே வந்திருக்கிறார், அவரை எப்படி நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்வது என்று நபி அவர்கள் வெட்கப்படுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபயஸ்தஹீ மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், நபி அவர்கள் வெட்கப்படுகின்றார்கள், இதனை உங்களிடத்தில் சொல்வதற்கு வெட்கப்படுகின்றார்கள், ஆனால் அல்லாஹ்வோ உண்மையை ஹக்கை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் என்ற அந்த ஆயத்தில் இந்த விடயத்தை குறித்து சொல்கின்றான். இதுதான் பிறருடைய மனம் நோகாமல் நடந்து கொள்வது. அந்த விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெட்கம் வெளிப்பட்ட தருணம். இரண்டாவதாக ஹயாஉல் மஹப்பா, அதாவது பிறரோடு இருக்கக்கூடிய அன்பு பாசம் பரிவின் காரணமாக நபி அவர்களுடைய வெட்கம் வெளிப்பட்ட தருணம். முதலாவது தருணம் பிறருடைய மரியாதை கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெட்கப்பட்டார்கள். இரண்டாவதாக பிறர் மீது கொண்ட பரிவு அன்பு பாசத்தின் காரணமாக நபி அவர்கள் வெட்கப்பட்டார்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத், ஒரு நாள் மஜ்லிஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் அனைவரும் உட்கார்ந்திருக்கின்றார்கள். உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு பெண்மணி வருகின்றாள். அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பெண்மணி வந்து முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது யா ரசூலல்லாஹ் என்று கூட சொல்லவில்லை, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு மரியாதை குறைவான ஒரு வார்த்தையை சொல்லி, இன்னலி ஹாஜத்தன், எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, அந்த தேவையை நீங்கள் தான் வந்து நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்பதாக ஒரு கடுமையான தொனியில் அந்த பெண் சொல்கின்றாள். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை. அந்த பெண் மீது பரிவு காட்டுகின்றார்கள், அன்பாக நடக்கின்றார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அந்த மஜ்லிஸில் இருந்த எத்தனையோ பெரிய சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கை அசைத்திருந்தால், சைக்கிளை செய்திருந்தால் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வாங்களே, நீங்கள் போங்களேன்னு யாரு சரி ஒத்தர்கிட்ட சொன்னாலும் சொல்லக்கூடியவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபாக்கள் அந்த ஏவலை ஒரு அழகான முறையில் எடுத்து செய்திருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஏன்? அந்த பெண்ணுடைய மனது நொந்துவிடும், பரிவாக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சற்று தாமதமாக இருங்கள்,
உந்துரி ஐயஸ்ஸிககி ஷித்தி, கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நான் என்னை வேலையை முடிச்சுட்டு வாரேன், வந்து நீங்கள் எந்த இடங்களுக்கெல்லாம் போய் உங்களோட வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது அந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வார்த்தை உந்துரி ஐயஸ்ஸிககி ஷித்தி, சிக்கக் என்ற வார்த்தை சிக்கா என்ற வார்த்தையுடைய பன்மை சொல். அதாவது நீங்கள் உங்களோட தேவைக்காக எந்த மூளை முடுக்கெல்லாம் போக வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நானே வந்து செஞ்சு தாரேன் என்று நபி அவங்க இறங்கி வந்து அவர்களுடைய பண்பை இறக்கத்தை பரிவை காட்டுறாங்க. அதே போன்று ஹயா உல் உபூதியா, நான் மூன்றாவது வெட்கத்துடைய ஒரு வகைதான் வணக்கம். அல்லாஹு தாலாவுக்கு இபாதத்துக்காக வேண்டி வணக்கம் செலுத்தும் போது வெட்கப்படாதவர்களாக இருந்தார்கள். அதாவது எந்த ஒரு ஹைருக்கும் எந்த ஒரு நலவுக்கும் பின்வாங்கவில்லை. நான் ஒரு நலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களாகவே முன்வந்து அதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் சிலரை பார்ப்போம். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்வதாக இருந்தால், சஃப்ல நின்று கொண்டு இருப்போம். இரண்டாவது சஃப்ல இருந்து முதலாவது சஃப்ல ஒரு சின்ன ஒரு இடம் கொண்டு இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வெட்கப்படுறேன். ஏன் வெட்கப்படுறேன்? எல்லாரும் நீங்கள் அந்த இடத்துல நான் போயிடுமா? அதே மாதிரி ஒரு மஜ்லிஸில் இருக்கிறோம், அந்த மஜ்லிஸில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்படுது. உதாரணத்துக்கு இந்த மஜ்லிஸில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, எனக்கு தெரியும், தெரிஞ்சாலும் நான் சொல்கிறேன் இல்லை, ஏன் சொல்கிறேன் இல்லை, எனக்கு கொஞ்சம் வெட்கம். இந்த வெட்கம் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. நல்ல விஷயங்களுக்கு இபாதத்துடைய விஷயங்களில் நபி அவர்கள் வெட்கப்படலை, அதுக்கு முன்னின்று செயற்பட்டாங்க. அதே போல் ஆக முக்கியமான வெட்கத்துடைய ஒரு வகை தான் ஒரு மனுஷன் தன்னை பார்த்தே வெட்கப்படக்கூடியவனாக இருக்கும். அது தனிமையில் இருந்தாலும் சரி. சில நேரங்களில் நாங்கள் வீட்டில் அறையில் இருக்கிறது போல வீட்டுள்ளுக்கு இருக்கலாம், வீட்டுள்ளுக்கு இருக்கிறது போல தெருவில் இருக்கலாம், தெருவில் இருக்கிறது போல மஸ்ஜிதில் இருக்கலாம். அந்த இடத்துக்கு இடம் வித்தியாசப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ வெட்க சுபாவம் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயாஅம் மினல் அதராஇ ஃபீ ஹித்ரிஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குமரி பெண், ஒரு யுவதி பெண், குமரி புள்ள, அவரோட கற்பை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ வெட்கப்படுவாவோ அதை விட அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, வகான இதா கரிஹ ஷைஅன் அரஃப்னாஹு ஃபீ வஜ்ஹிஹி. நபி அவர்களுக்கு ஏதாவது ஒன்று வெறுப்பாக இருக்கும் என்றிருந்தா, ஒன்று மோசமாக இருக்குது, அவனோட மனசு விரும்பலைன்னு சொன்னால் அரஃப்னாஹு ஃபீ வஜ்ஹிஹி, நபி அவங்களோட முகத்தை பார்த்தா நாங்கள் கண்டுகொள்வோம். நபி அவங்களோட முகம் செவக்கும். சில நேரங்களில் வேறு சில அறிவிப்புகளில் வந்துக்குது, சில சஹாபாக்கள் செஞ்ச சில சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டி நபி அவர்கள் கோபப்பட்டுக்கிறாங்க. அவனோட கோபம் எப்படி இருக்கும் என்றால் அவனோட முகத்தில் விளங்கும். நபி அவங்களுக்கு இது விருப்பம் இல்லை என்றது முகத்தில் விளங்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அதே போல் நாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹுடைய இரண்டாவது ரிவாயத் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மா நதர்து இலா ஃபர்ஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் قالت மா ரஅய்து ஃபர்ஜ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மர்மஸ்தானத்தை, அதாவது மறைவிடத்தை நான் ஒரு நாளும் கண்டதில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு வெட்க சுபாவம் உள்ளவர்களாக, தமக்கு தாமாக இருந்தாலும் தன்னுடைய உடம்பை பற்றியும் தனக்குள்ளேயும் அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார். அதாவது மேலாடையை திறந்த வண்ணம் இருக்கவில்லை, மேலாடையை திறந்து போட்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பாரசீக தேசம், இப்போது இருக்கக்கூடிய ஈரானுடைய பகுதியிலே அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மஜூசி, அதாவது நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய தந்தை நெருப்பு வணங்கியாக இருக்கின்றார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலேயே அடைக்கப்பட்டு வீட்டில் சகலவிதமான வசதிகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே போக வேண்டிய ஒரு தருணம் ஏற்படுகின்றது. வெளியே செல்கின்றார்கள். அங்கு செல்லும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சில் ஏதோ வணக்க வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வணக்க வழிபாடுகளுடைய சத்தத்தை கேட்டு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள், இது ஏதோ நல்ல ஒரு விடயம் போல் இருக்கின்றது, நான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை விட இது நல்லதாக இருக்குமோ என்ற ஒரு நினைப்பில் அந்த சர்ச்சுக்கு போய் அங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை அவர்கள் கேட்டுவிட்டு வருகின்றார்கள். இப்பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான தடுமாற்றம், ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது, ஒரு பிறழ்வு ஏற்படுகின்றது. இப்படி அடிக்கடி வெளியே சென்று அந்த சர்ச்சுகளில் சொல்லப்படக்கூடிய விடயங்களை எல்லாம் கேட்டுவிட்டு வருகின்றார்கள்.
அந்த சர்ச்சுக்கு சென்று அந்த ஃபாதரியாரை சந்திக்கும் பொழுது அவர் சொல்கின்றார், என்னை விட பெரிய ஒரு, அதாவது இஞ்சியிலை அறிந்த ஒரு மனிதர் இருக்கின்றார், இந்த இடத்தில் இருக்கின்றார், அங்கே செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். இப்படி பல கட்டங்களாக கடைசியாக உண்மையாகவே இஞ்சியிலை படித்து, அதாவது பைபிளை படித்த ஒரு மனிதரை அவர்கள் சந்திக்கின்றார்கள். அந்த மனிதர் சொல்கின்றார், உங்களுக்கு உண்மையான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் உண்மையான மார்க்கத்தை பின்பற்ற அந்த ரசூலுடைய வருகை இருக்கின்றது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய பேர் முஹம்மத். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 அடையாளங்களை சொல்கின்றார்கள். அவர் பேரீத்தம் பழங்கள் நிறைந்த பூமியில் வசிப்பார். 4 அடையாளங்கள். பேரீத்தம் பழங்கள் நிறைந்த பூமியில் வசிப்பார், முதலாவது அடையாளம். இரண்டாவதாக சொன்னார்கள், அந்த மனிதர் உண்மையான தூதுவர், சதக்காக்களை கபூல் செய்ய மாட்டார். மூன்றாவதாக சொன்னார்கள், அவர் ஹதியாவை மாத்திரம் கபூல் செய்வார். நீங்கள் ஹதியாவாக கிஃப்டாக ஏதாவது ஒன்றை கொடுத்தால் அதனை கபூல் செய்து கொள்வார். 4ஆவதாக சொன்னார்கள், அவருடைய முதுகிலே நபித்துவத்துடைய அடையாளம் இருக்கும், முத்திரை இருக்கும். அப்படியாப்பட்ட மனிதர் தான் உண்மையான மார்க்கத்தை, அல்லாஹ்வின் பக்கம் உங்களை சரியான முறையில் இட்டுச் செல்லக்கூடிய மனிதர் என்பதாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஃபாதிரியார் சொல்லி வைக்கின்றார். இப்பொழுது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் தேட்டமுடையவர்களாக இருந்தார்கள் ஈமானின் பக்கம். இந்த கட்டத்தில் ஒரு நாள் திடீரென மதீனாவிலிருந்து ஒரு பிரயாண கோஷ்டி, வியாபார கோஷ்டி அந்த பாரசீக பகுதிக்கு செல்கின்றது. இவர்களுக்கு செய்தி கேள்விப்பட்டு நான் சுருக்கமாக சொல்கின்றேன். ஷாம் வியாபார கோஷ்டியுடன் சேர்ந்து சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்காக முயற்சி செய்து ஒரு மாதிரி மதீனாவுக்கு வந்து விடுகின்றார்கள். மதீனாவுக்கு மதீனாவில் யூதர்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். மதீனாவில் ஏற்கனவே யூதர்கள் வசித்து வந்தார்கள். அங்கே யூதர்களுக்கு அடிமையாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வேலைகள் பிரித்து கொடுக்கப்படுகின்றது. அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, பேரீத்தம் மரங்களில் அந்த மரங்களை பராமரிக்க வேண்டும், அந்த பழங்களை பறிக்க வேண்டும். இதுதான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குரிய வேலை. ஒரு நாள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரத்தின் மேலே இருந்து கொண்டு பேரீத்தம் பழங்களை பறித்து கொண்டிருக்கின்றார்கள். கீழே அவர்களுடைய எஜமானர்கள் 2 பேரும், யூதர்களாக இருந்த எஜமானர்கள் 2 பேரும் கதைத்துக் கொள்கின்றார்கள். என்ன கதைத்துக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படித்தான் முஹம்மது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் மக்காவில் இருந்து வந்திருக்கிறாராம் மதீனாவுக்கு. அவர் இப்படியாப்பட்ட நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறாராம். அவர் எங்கட மார்க்கம் பிழை என்று சொல்கிறாராம். அவர் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் தான் சரின்னு சொல்கிறாராம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய செய்தியை அவங்க கதைச்சு கொள்கிறாங்க. இதை கேட்ட சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு உடனே மரத்திலிருந்து கீழே வந்து அவங்களுக்கு விளங்கிட்டது, பேரீத்தம் மரங்கள் நிறைந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய மனிதர் இவராக இருக்குமோ என்று நினச்சி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கண்டா, சில பேரீச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, நபின்னு தெரியாது, போய் சொல்கிறாங்க, இது உங்களுக்கு நான் சதக்காவாக கொண்டு வந்து தந்தேன் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எடுக்கலை. சதக்கான்னு சொன்னால் நபி அவங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட அடையாளங்களில் 2வது அடையாளம் சதக்கா என்று சொன்னால் அவங்க எடுக்கலை. அப்போ சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு உறுதியாகிட்டது, நான் தேடி வந்த மனிதர் சரியான ஒரு ஆளை தான் தேடி வந்திருக்கிறேன். அப்போ திருப்பி போய் மறுநாள் சில ஈச்சப்பழங்களை எடுத்துக்கொண்டு வராங்க. வந்து சொல்கிறாங்க, இது நான் உங்களுக்கு ஹதியாவாக கொண்டு வந்து தந்தேன். அப்போ நபி அவங்க எடுத்தாங்க. இப்போ உறுதியாகிட்டு நபி அவர்களுக்கு விளங்கிட்டது, இந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தேடித்தான் வந்திருக்கிறார், இதுக்காகத்தான் இவ்வளோ முயற்சி செய்கிறான்னு விளங்கிட்டது. 4வது ஒரு அடையாளம் இருக்குது, அதுதான் எங்களுடைய இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்டது. என்ன, அவங்களுடைய முதுகை பார்க்கணும். நபி அவங்களோட முதுகை பார்த்து அந்த ஹத்முன் நுபுவா, நபித்துவத்துடைய அடையாளம் இருக்குதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளணும். அப்போ சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் நபி அவர்கள் இருக்கிற மஜ்லிஸுக்கு போகிறாங்க. நபி அவங்களோட முதுகை பார்க்குறது சாத்தியம் இல்லை. ஏன்னா நபி அவங்க அவ்வளோ வெட்க சுபாவம் உள்ளவங்க, அவங்களோட மேலாடையை கலட்டி காட்ட மாட்டாங்க என்று இருக்கிற நேரத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வராங்க. இப்படியாலும் விளங்கிடுமா மாட்டாதா, காத்தடிச்சு ஒரு மாதிரி எப்படியாலும் விலகி கொள்ளையில்தான். அப்புறம் ஒரு நாள் அப்படியே சுற்றி வார நேரம் நபி அவங்களோட மேலாடையை தூக்கி காட்டினாங்க. ஏன்னா இவருக்கு விளங்குறதுக்காக வேண்டி நபி அவங்களோட வெட்க சுபாவத்தை தாண்டி அந்த அவங்க உடுத்திருந்த மேலாடையை தூக்கி காட்டினதுக்கு பின்னால் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு பின்னால் அவங்க சொன்னாங்க, நான் ஈமான் கொள்றேன். அதுக்கு பின்னால் நபி அவங்க சொன்னாங்க, லவுலல் ஈமானு மின சுரையா, அதாவது ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சம்
சுரையா என்ற நட்சத்திரத்தில் தான் இருக்கும் என்றிருந்தாலும் இப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு அந்த ஈமான் கிடைக்கும் என்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி சொன்னாங்க. இந்த சம்பவம் நீண்டு போகுது. அதுக்கு பின்னால் அவங்க அடிமையாக இருந்தவங்க உரிமையிடப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஹதீஸ் கிதாபில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி மாத்திரம் அவனை மேலாடைய என்ன செஞ்சாங்க, திறந்து காட்டினாங்க. அது அல்லாமல் எல்லா இடத்துலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான அவனோட முழு உடம்பை மறைச்சி கண்ணியமாக எங்களுக்கு வாழணும் என்றதை கட்டுத்தந்து போய்க்கிறாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெட்கப்பட்ட சில தருணங்கள் வரலாறுகளில் நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே நேரம் யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு செய்தி வருது, மோசமான ஒரு செய்தி வருது என்றிருந்தால் ஹதீஸில் வந்திருக்குது, இதா பலகஹு அனி ரஜுலி ஷை, அதாவது யாராவது ஒருத்தரை பற்றி மோசமான ஒரு செய்தி வந்திருக்கின்றா அவர மானம் போகிற மாதிரி நபி அவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெட்க சுபாவம் உள்ளவங்க. சொல்லுவாங்க எப்படின்னா, மாபாலு அக்குவாமின் யகூலூன கதா வக்கதா. உதாரணத்துக்கு ஒத்தரிக்கிறார், அப்துல்லான்னு ஒத்தரிக்கிறார், மோசமான ஒரு வெறுக்கத்தக்க செயலை செஞ்சிட்டாருன்னா, அப்துல்லா ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு தனிப்பட்ட முறையிலையும் கேட்க மாட்டாங்க, மஜ்லிஸ்லையும் கேட்க மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கண்டா, சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சில செய்திகள் இப்படி வந்திருக்குது, இவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்களாம் என்று நபி அவங்க சூசகமாக சுட்டி காட்டுவாங்க. அப்போ அவங்க விலகி கொள்வாங்க. ஏன், அவங்கள்ட்டிருந்து நேரடியாக சொல்லி, அவங்கள பார்த்து நேரடியாக சொல்லி அவங்களோட மனசு புண்பட்டுடும் என்று அந்த மனிதர்களோட பரிவோட பண்போட நாம் நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போல் கடைசியாக ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதுமே ஏசக்கூடியவர்களாக இருக்கல, திட்டக்கூடியவர்களாக, வலா ஃபஹாஷன், அதாவது நபி அவங்க எந்த ஒரு கட்டத்திலேயுமே தூசணம்னு சொல்லுவோமே, ஊத்த பேச்சு பேசுறது, தூசணம் பேசக்கூடியவர்களாக இருக்கல்ல, வலா லஆனன், சபிக்கக்கூடியவர்களாக இருக்கல, எந்த ஒன்றையும் சபிக்கக்கூடியவர்களாகவோ மோசமான வார்த்தைகளை பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கல. ஏன்னா அவனை நாவை அடக்கி முழுமையாக வெட்க சுபாவம் உள்ளவர்களாக அவனோட முழு வாழ்க்கையையும் அப்படியே கழித்தவர்களாக இருந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் இருந்த நல்ல குணங்கள், நல்ல அஹ்லாக்களை எங்களது வாழ்க்கையிலும் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எங்களது வாழ்க்கையாக எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.